ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு வீடியோவில் சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அட்டகாசமான சூப்பர் டூப்பர் குரு பெயர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். குரு பலன் வந்துடுச்சு. நான் ஏன் இதை முன்னாடியே சொல்கிறேன், வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு. ஸோ அவங்க ஆல்ரெடி ரொம்ப பயந்து போயிருக்காங்க இதனால். ஸோ அதனால தான் சொல்கிறேன், குரு பெயர்ச்சி ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ பயப்படாதீங்க. குரு உங்கள் ராசிக்கு 11வது இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கார். ஸோ இது ஒரு அருமையான குரு பெயர்ச்சி. வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும். பட் கூடவே வேலை பலு இருக்குங்க. ஏன்னா சனி 8வது இடத்துல இருக்கிறனால வேலை பலு, ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறது, அதாவது லாங் ஹார்ஸ், காலையில் 9 மணிக்கு வேலையை ஆரம்பித்தா நைட்டு 11 மணி 12 மணி ஆகிறது. ஸோ இது எல்லாமே இருக்கும். ஆனால் இது கூடவே ப்ரமோஷன், சம்பள உயர்வு எல்லாமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும், உங்களோட செயல்திறன் அதிகரிக்கும். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். இல்லது ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க, ஜென்ரல் மேனேஜராக இருக்கீங்க, ஒரு டீமை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ப்ரொமோஷன் உண்டு. மேனேஜராக இருக்கீங்கன்னா சீனியர் மேனேஜர் ஆவீங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் வேலை பார்க்குறீங்கன்னா அடுத்த லெவல் என்னவோ அந்த பதவிக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ரொமோஷன் ஆகிடுவீங்க. அத்தாரிட்டி, அதாவது ப்ரமோஷன்னா சாதா ப்ரமோஷன் இல்லை, உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் நீங்கள் ஒரு கமாண்டிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி, நீங்கள் அவங்கள மானிட்டர் பண்ணுற மாதிரி, வேலை கொடுக்குற மாதிரி, வேலை வாங்குகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா 7வது இடத்த குரு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் ராகு அங்கே இருக்கார். அதனால் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் இன் யுவர் பிஸ்னஸ் டீலிங்ஸ். பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிசர்ச்லாம் பண்ணி அப்புறம் இறங்குங்க. பட் என்னதான் இருந்தாலும் லாஸில் போனாலுமே குரு பகவான் உங்களை காப்பாற்றிடுவார். பிஸ்னஸில் பெருசாக லாஸ்லாம் ஆகாது. பட் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல், டூ யுவர் ஓன் ரிசர்ச். இது நமக்கு செட் ஆகுமா? ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸை டெவலப் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு தெரியாத பிஸ்னஸில் இறங்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தான் ப்ராப்ளம். ஸோ அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு 6 months இது நமக்கு உண்மையிலே செட் ஆகுமா அப்படிலாம் பார்த்துட்டு இறங்குங்க. திடீர்னு ஒரு புது பிஸ்னஸில் இறங்காதீங்க. ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. பிஸ்னஸில் பல மடங்கு லாபங்கள் வரும். 11வது இடத்துல இருக்க குரு 7வது இடத்த வேறு பார்க்குறாரு. 7-11 கனெக்ஷன். பிஸ்னஸ் தாறுமாறாக போகும். பட் அகெயின் அஷ்டம சனி போயிட்டுருக்கனால ஸ்ட்ரெஸ் இருக்க தாங்க செய்யும். ஏதாவது ஒரு விதத்தில் ஸ்ட்ரெஸ், ரொம்ப வேலை பலு இருக்கிறது, காலையில் போனால் நைட் வர்றது, இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ஹாப்பினஸ் அப்படின்றது நல்லாவே இருக்கும். அஷ்டம சனி காலகட்டத்துலேயும் ஒரு ஹாப்பினஸ், மன நிறைவு, அப்பாடா நம்ம நினச்சதை பண்ணிட்டோம், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும், நமக்கு நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அருமையான பீரியட் அப்படின்னே சொல்லலாம். எகெயின் நீங்கள் அந்த அஷ்டம சனியை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அதை தாண்டி 5th house ஆஸ்பெக்ட் இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ் வில் டூ ரியலி வெல். இன்டெலிஜென்ஸ் பயங்கரமாக தென்படும். க்ரியேட்டிவிட்டி, எந்த ஒரு சப்ஜெக்டையும் புரிஞ்சு படிக்கிறது, மேக்ஸு, சயின்ஸ் எல்லாம் பின்னி பெடல் எடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். குழந்த பிறக்கும் 5th house ஆஸ்பெக்ட் இருக்கனால. அண்ட் அதே மாதிரி ரொமான்ஸ், இது வரைக்கும் சிங்கிளாக இருந்த எல்லாருமே கமிட் ஆவீங்க. அது மேரேஜாகவும் மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு அடுத்த ஒரு வருஷத்தில். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணம் ஆகும். ஸோ குரு பலன் வந்துடுச்சு, வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, பையன் பார்க்குறாங்க அப்படின்னா கல்யாணம் செட் ஆயிரும். ஸோ இந்த டிரான்சிட்ஸ் எல்லாமே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி 10 to 20% தான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு பிக்சருக்கு வர முடியும். ஸோ தசாபுக்தியும் நல்லா இல்லை, டிரான்சிட்டும் நல்லா இல்லை அப்படின்னா 20 + ஒரு 25-50% லைஃப் பிரச்சனையாக இருக்குது, தடங்களாக இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயமாக தெரியும். தசாபுக்தி நல்லா போயிட்டுருக்குன்னா இதை ஒரு 10% எடுத்துக்கலாம். டிரான்சிட் நல்லா இல்லைனாலும் வண்டி அப்படியே ஓடிடுங்க.
ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம், 5th house ஆஸ்பெக்ட் இருக்குது. பட் அஷ்டம சனி போயிட்டுருக்கனால ஐ வுட் ரெக்கமெண்ட் நாட் டு டேக் எனி பிக் ரிஸ்க். இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுறது நல்லது. எதாக இருந்தாலும் லாங் டேர்மில் யோசித்து பண்ணுறது அப்படின்றது நல்லது. ஏன்னா நீங்கள் அஷ்டம சனி போயிட்டுருக்கனால அதையும் மைண்டில் வச்சுக்கணும். பட் அதர்வைஸ் எந்த ஒரு ட்ரேடிங் பண்ணுறனாலும் இல்லை எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறனாலுமே லைஃப் விஷயத்தில் மற்றவங்கள கேட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறது அப்படின்றது கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா 7வது இடத்துல ராகுவும் இருக்கார், குரு பார்க்குறாரு. பட் இருந்தாலுமே கல்யாணம், ரொமான்ஸ், அதாவது லவ்வை தான் சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங், கேம்பிளிங் இதெல்லாம் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா 100 தடவை யோசிங்க. மற்றவங்களோட சஜஷனை எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் பிஸ்னஸ்க்கு அப்ராட் ரிலேஷன் ஏதாவது இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸே வந்து அப்ராடில் தான் செட் ஆகிருக்கு, இல்லைனா இங்கேயும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்ராட்லேயும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ராட்லேருந்து பண்ணுற பிஸ்னஸ்க்கு பல மடங்கு ப்ராஃபிட்ஸ் வரும். அதேமாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் பல கதவுகள் திறக்கும், லாபங்கள் பல மடங்கு அதிகரிக்கும். ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணுறது, இல்லை புது புது கிளைண்ட்ஸ் வர்றது வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரிலாம் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. சிப்ளிங்ஸ், உங்களோட யங்கர் சிப்ளிங், எல்டர் சிப்ளிங், அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு பாசம், பிணைப்பு, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறது, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றது, இது வரைக்கும் அது இல்லை அப்படின்னா அவங்களோட கம்யூனிகேஷன் அதிகரிக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப். ஏன்னா 11வது வீடு ரெப்ரசன்ஸ் எல்டர் சிப்ளிங், 3வது வீடு ரெப்ரசன்ஸ் யங்கர் சிப்ளிங். ஸோ 11-3 கனெக்ஷன். ஸோ யாராக இருக்கட்டும், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாராக இருந்தாலுமே அவங்களோட ஒரு நல்ல உறவு இருக்குங்க. உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணுன்னா தாராளமாக வளர்த்துக்கலாம். 3rd house ஆஸ்பெக்ட் இருக்குது. என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ படிங்க. புதுசாக கோர்ஸ் வாங்கி படிக்கணுமா, இல்லை புதுசாக ஏதாவது ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் 1 yearல முடிக்கிற மாதிரி ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒரு 6 months கோர்ஸ், ஒரு 10 months கோர்ஸ், 3 months கோர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு படிக்கணும் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பும் தருவாங்க எல்லாரும். உங்கள் இன்டெலிஜென்ஸ், உங்கள் க்ரியேட்டிவிட்டியும் அதிகரிக்கும், உங்கள் ஸ்கில் செட்டும் சூப்பராக வரும். ஸோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். குழந்தைகள், உங்கள் குழந்தைங்களோட பாசம் அதிகரிக்கும், அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே அவங்க கேட்பாங்க. நீங்கள் அவங்களோட வெளில போகிறது, மூவிஸ், ஹேங் அவுட், அவங்கள நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் கூப்பிட்டு போகிறது, ஸ்கூலில் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுறது, அவங்களோட ஜாலியாக அரட்டை அடிக்கிறது. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் 1 yearக்கு. ஸோ அவ்வளோதாங்க சிம்மராசிக்கு இந்த குரு பயிற்சி. நீங்கள் ஹெல்த் விஷயத்தில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு போயிட்டுருக்கு. மற்றபடி வேலை, ப்ராஃபிட்ஸ், பிஸ்னஸ் இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குரு பலன் வந்துருச்சு. உங்கள் ஜாதகத்துலேயும் 7th house கல்யாணம் பொருத்தம் வந்து கல்யாண வயசு வந்துடுச்சு, வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேரேஜ் வந்து அமையும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.